வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை திரும்பி பார்த்தால், ஏன் எல்லாமே எனக்கு மட்டும் இப்படியே நடக்கிறது என்ற ஒரு கஷ்டமும் ஒரு மன வருத்தமும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எப்பொழுதுமே நல்லது தான் பண்றேன், இருந்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் சோதனைக்கான ஒரு காலமாக இருக்கிறது? இதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு உண்மையான பதில் சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கை அனுபவ ரீதியாகவும் ஒரு ஆழமான பதிலானது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. நீங்க எதை செய்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு தடைகள் நிச்சயமாக ஏற்படும். நீங்க செய்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் எடுத்தவுடன் நன்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. முதல்ல தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை நீங்கள் தாண்டி வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க. இதை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகப் போகிறது என்பதை உங்களால தெளிவாக காண முடியும். நீங்கள் எதையுமே தெளிவாக பார்க்காம, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்காம, அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்தீர்கள் என்றால், அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களில் கொண்டு போய் தான் உங்களை விடுமே தவிர, உங்களுடைய அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு நன்மை என்பது நடக்கவே நடக்காது. எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து எந்த விதமான முடிவுகளையும் எடுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். முதல்ல, உங்களை ஏமாற்றிய நபர்கள் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு நீண்ட நாட்கள் தெரிய வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். நான் இப்பொழுது கூறுகிறேன், அது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேசம் ராசிக்காரங்களாகிய நீங்க மிகவும் நேர்மையாக வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க வாழ்க்கையில விளையாடணும், மற்றவங்க காசுக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நல்ல மனசு தாங்க உங்களை பல முறை ஏமாற்றப்படுத்த வைத்து கொண்டே இருக்கும். நீங்களும் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்து கொடுத்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த உதவிகளுக்கு ஏற்ற பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது, அதுக்குள்ளேயும் இருக்க முடியாது. என்னடா செய்வது என்று தெரியாம நீங்க முழித்து கொண்டு இருப்பீங்க. உங்களை ஏமாற்றியவங்க 3 வகையில் இருப்பாங்க. முதல் நான் 3 வகைகளையும் கூறுகிறேன். இதுல எந்த வகையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அவங்க ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். முதல் நபரா, உங்களுடைய நண்பராக இருந்தவங்க வெளியில் சிரித்து கொண்டு பழகுவாங்க. ஆனா உங்களை உள்ளுக்குள் ஒரு போட்டி பொறாமை வகித்த ஒரு நபராக இருப்பாங்க. ஆனா உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை நீ வளர்ந்த அப்படின்னா எனக்கு அது நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் அவங்க வெளியில உங்களுக்கு சிரித்து பேசுவது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபங்கள், அவ்வளவு பொறாமைகள் மிக்க ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய முதல் மனிதராக இருப்பது உங்களுடைய நண்பர்களாக மட்டும்தான். அப்படிப்பட்ட நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர் யாரு தெரியுமா? உங்களுடைய உறவினர்கள். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய சொந்தக்காரர்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டு. உங்களிடம் உதவி வாங்கி திரும்பி கொடுக்க முடியாதவராக இருப்பார். அது பண உதவியாக இருக்கட்டும், தொழில் உதவியாக இருக்கட்டும், பொருளாக கூட இருக்கலாம். நிச்சயமா ஏதோ ஒரு உதவி இல்லது உங்களிடம் இருந்து பணத்தை கூட வாங்கியிருக்கலாம். வாங்கி அதை அவங்களால திருப்ப கொடுக்க முடியாம அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு வேதனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். உங்களால போயிட்டு அந்த ஒரு பணத்தையோ நீங்க கொடுத்ததையோ திருப்பி உங்களால கேட்க முடியாது. கேட்டால் அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க கேட்காமலே வாழ்ந்து கொண்டு வருவீங்க. மூன்றாவது நபராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3வது முக்கிய நபர் யார் தெரியுமா? நீங்க நம்பிய காதல். அது காதல் உறவுல ஒரு நபராக இருக்கலாம். இது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மேஷம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு செயலும் நிச்சயமாக நடந்திருக்கும். உண்மையான உணர்வை புரிந்து கொள்ளாமல் உங்களை பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு நபர்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியது உண்டு. நீங்க ஏமாற்றப்பட்டதற்கான காரணங்கள் உண்டு. நீங்க அளவுக்கு மீறி மத்தவங்கள நம்புவீங்க. மத்தவங்க மீதும் நீங்க நம்பிக்கையும் வைப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்கள இறுதியில போய் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்கள ஆளாக்கி விட்டுரும். இதனால நீங்கள் நெறைய இடங்கள்ல ஏமாற்றவும் பட்டிருப்பீங்க. யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னு சொல்வதற்கு உங்களுக்கு மனமானது வராது.
அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் நீங்க அந்த உதவியை உடனே செய்து கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களால அந்த ஒரு உதவியை செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க கடன் வாங்கியோ இல்லைன்னா மற்றவங்களிடம் உதவி கேட்டோ எப்படியாவது உங்களை கேட்டு வந்த மனிதர்களுக்கு உங்களால முடிந்த ஒரு உதவியை உங்களால செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் இது வரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஆனா இதே ஒரு நேரத்துல அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சமயத்துல அமைதியாக விலகி நிற்பாங்க. அவங்க ஏன் இப்படி விலகிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு சில துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கும். இதுவே உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மனவேதனையையும் கொடுத்திருக்கும். நீங்க அவங்களுக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் பணம், நேரம், உணர்வுன்னு ஆதரவு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. அவங்க கேட்காமலே இது அனைத்தையும் அள்ளி வாரி இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களுடைய திருப்பி கொடுத்தது மௌனம், புறக்கணிப்பு, சில சமயங்கள்ல துரோகங்கள். இது மட்டும்தான் நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுத்த சில விஷயங்களாக இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க காதல் வாழ்க்கையில சந்தித்த அவமானங்கள் 3 வகையா இருக்கும். முதல் அவமானம் என்ன தெரியுமா? நீங்க உண்மையாக காதலித்த நபர் உங்களுடைய உணர்வை மதிக்காமல் வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்தது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பின்னால் பேசப்பட்ட அவமானமான வார்த்தைகள். இது உங்களுக்கு தெரிய வந்தவுடன் இது உங்களுக்கு மனதிற்குள் ஒரு காயத்தை உண்டாக்கியிருக்கும். மூன்றாவதாக நீங்கள் மட்டும் உண்மையாக இருந்த ஒரு காதல் மற்றவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி நிச்சயமா இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும். பெற்றோர் ஏன் தெரியுமா உங்களை மதிக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்குள்ள இருக்கும். இதற்கான காரணம் நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாம உங்களுடைய குடும்பத்தில் இருப்பீங்க. ஆனா மற்றவங்க மீது நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. குடும்பத்துக்குள்ள எப்பொழுதுமே நீங்க அமைதியா இருப்பீங்க. நீங்க சும்மா அமைதியாக இருந்தால் கூட அவங்க உங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. நீங்க எடுத்த சில முடிவுகள் கூட அவங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். இதனால அவங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மெதுவாகத்தான் வர ஆரம்பிக்கும். மெதுவான ஒரு மாற்றமாக இருந்தாலும் மிகவும் ஒரு உறுதியான ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களால அந்த ஒரு மாற்றத்திலிருந்து மாற்றம் வந்தவுடன் உங்களால அதை மறக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. அது என்ன மாற்றம் தெரியுமா? உங்களுடைய மனநிலை முதல்ல மாறிவிடும். இது வரைக்கும் நீங்க மற்றவங்களை நம்பி ஏமாந்த ஒரு மனநிலையை நீங்க மாற்றிக்கொள்வீங்க. அது உங்களுக்கு நடத்திய பாடங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். இதனால யாரை நம்பணும்ங்கிற முடிவை நீங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய மனநிலையை நீங்க மாத்திக்கொள்வீங்க. நீங்க தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களை சாட்சிக்கிட இந்த உலகத்துல கும்பனே கிடையாது. அப்படி நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. பண விஷயத்தில் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள ஆரம்பமாக தொடங்கும். சிறிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறும். அந்த ஒரு வெற்றியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்க வெற்றி காண்பீங்க. மற்றவங்களுடைய உதவியை நீங்க எதிர்பார்க்காம இந்த ஒரு நேரத்துல உங்க சொந்த காலை வைத்து உங்களுக்கு தெரிந்த தொழிலையோ வேலையவோ நீங்க பண்ணுவீங்க. அப்படி பண்ணும் பொழுது அதற்கான ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க. நிச்சயமாக இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நடந்தே தீரும். யாரையும் நம்பாம உங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி முன்னேற ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு நாளுக்கு பிறகு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களை தாழ்த்தி இத்தனைய நவால்கள் எத்தனையோ நபர்கள் பேசியிருப்பாங்க. இதனாலேயே இவளாலேயோ எதுவும் ஆகாது என்று சொன்னவங்க கூட இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு நபர்கள் இனிமேல் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை அவங்க பார்த்து அவங்க அவங்களே அதற்கு பதில் தெரிந்து கொள்வாங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த ஒரு நேரத்துல மறுபிறவி மாறி ஒரு தொடக்கமானது நிச்சயமாக ஏற்படும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? இது உங்களுடைய மனதை மட்டுமல்ல உங்களையே நீங்க மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. யாரையும் அளவுக்கு மீறி நம்ப மாட்டீங்க. நம்பிக்கைனா என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த நம்பிக்கையால் உங்களை உடைத்த தருணங்கள் என்ன என்பது உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கும். அதனை நீங்கள் புரிந்து கொண்டு யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களை மதிக்காதவங்க கூட விட்டு விலகி இருப்பீங்க. இது வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களை மதிக்காம நடத்தியிருப்பாங்க. அந்த நபர்கள் அனைவரையுமே நீங்க விட்டு விலகி இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விதியில வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை விட்டு போனவங்க கூட இவங்க திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க
அவங்க அருகில் திரும்ப வரமாட்டாங்க. அதையும் நீங்கள் முன்னேற்றத்தை உங்களுடைய கவனத்திற்குள் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய 3 மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய சிந்தனைக்கான ஒரு மாற்றம், எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை ஏற்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். உங்களுடைய சுற்றத்துல ஒரு மாற்றமானது உண்டாகும். உங்களை மதிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உங்களை வைத்துக் கொள்வார்கள். உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு அதிகரிப்பானது கூடும். நான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். இந்த 3 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் நிச்சயமாக மாற்றிவிடும். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது மேசம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கடந்த காலத்துல அனுபவித்த கஷ்டங்கள் வீண் போகாமல் இருக்கும். இது உங்களை இன்னும் வலிமையான ஒரு நபராக நிச்சயமாக மாற்றிவிடும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையும் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து ஒரு நிலையான ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இனிமே நீங்க அழ வேண்டிய நாட்கள் குறைந்து விட்டது. சிரிக்க வேண்டிய நாட்கள் அதிகரிக்கப் போகிறது. எனவே நீங்க இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் வரப்போகின்ற நல்ல காலத்தை எதிர்பார்த்து முன்னேறுங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பயிலாயும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.